வணக்கம். என்னினமே, என் குரல் உனக்கு கேட்கிறதா? அம்மணமாய் அவிழ்த்து காட்டி உடல் மடக்க நடைமணமாய் உழன்று வந்த நாளை மறந்து மலர்ந்து சதுராடுகின்ற தமிழ் மனமே கொஞ்சம் நில். இன்று மலர்ந்து சதுராடுகின்ற மனமே கொஞ்சம் நில். மானமிழந்து வந்ததை மறந்து மாறி மாறி என் இனத்தை நீயே விற்கிறாய். கம்பி வேலிதனில் தப்பி வந்த பின்னர்தான் மனிதத்தை தொலைத்துவிட்டு தமிழர்கள் மடையர்களானோமா? யாரோடு சண்டையிடுகிறாய்? யாரை அழிக்க துடிக்கிறாய்? குமரிக்கண்டம் தொட்டு வன்னியூராக தமிழர்களுடைய வரலாறு இந்த துரோகச் சாபம் தானா? உன் வீட்டில் அடுப்பெரியாவிடிலும் அயல் வீட்டில் தீப்பற்ற உனக்கு அவ்வளவு ஆவலா? நல்லவற்றை தேடுவது தேவையாகிலும் விடுப்பு பார்த்தலே இன்று சொர்க்கமானதா? புறம்பேசல், சொண்டுரஞ்சல், விடுப்பெடுப்பு, வில்லங்கமிழப்பு எல்லாவற்றையும் தாண்டி உன் மனம் என்று நேராக எண்ணமிடுமோ அன்றுதான் எங்கள் சமூகத்தின் விடுதலை நாள். அரசியலிலும் சரி, எங்கள் வாழ்வியலிலும் சரி. இன்று கல்வியானது பிள்ளைகளை விட பெற்றவரின் பெருமைக்கான பேராகிறது. வேலை ஏனெனில் தாம் வாழ்தல் தாண்டி ஊராரின் அபிமானத்தையே வேண்டி நிற்கிறது. மற்றவரை குறை காணும் ஆர்வமோ குற்றாலத்தில் குளித்த இன்பம் பலருக்கு. மாற்றான் வீட்டுக்கதை பேசியே பலரின் வீடுகளில் விட்டில் குடிபுகுந்த சோகம். சீயாக்காயை வென்று சிரிக்கிறாள் சன்போவின் பையில் பொறிக்கப்பட்ட பெண். 20 நரியெடுக்கிறது கேசங்கள். தலைமுடி கலர்ச்சாய வியாபார சந்தையின் மோகம். நவீனம் என்பது உயர் அறிவின் வளர்ச்சியே. பண்பாட்டை புதைக்கும் குழியல்ல. நவீனத்தை நல்வழியே துணிப்பின் நாளைய தலைமுறை நலம் பெறும். இதை நீயும் நானும் உணர வேண்டும். நன்றி. அடங்காப்பற்றிலிருந்து கலை இளவரசன் கலாநிதி வன்னியூர் செந்தூரன்.